எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக 7ஆம் வகுப்பு அறிவியல் பகுதியில் 3ஆம் பருவத்தில் 4வது லெசன் வெப்பவியலும் ஒளியியலும் அப்படிங்கிற படத்துலேருந்து வினாவிடை பார்க்கலாம். சூடான அல்லது குளிர்ச்சியான உணர்வை தரும் ஆற்றல் எது அப்படின்னா வெப்பம். சூடான அல்லது குளிர்ச்சியான உணர்வை தரும் ஆற்றல் என்ன அப்படின்னா வெப்பம். அடுத்து, சூரியன் ஒளியை தவிர எந்த ஆற்றலை தருகிறது அப்படின்னா வெப்ப ஆற்றலை தருகிறது. சூரியன் ஒளியை தவிர எந்த ஆற்றலை தருகிறது அப்படின்னா வெப்ப ஆற்றலை தருகிறது. அடுத்து, வெப்ப ஆற்றல் கண்ணுக்கு தெரியாது ஆனால் உணர முடியும். வெப்ப ஆற்றல் கண்ணுக்கு தெரியாது ஆனால் உணர முடியும். அடுத்து, வெப்பநிலையை காண பயன்படும் கருவி எது? வெப்பநிலையை காண பயன்படும் கருவியின் பெயர் வெப்பநிலைமானி. வெப்பநிலையை காண பயன்படும் கருவி வெப்பநிலைமானி. அடுத்து, வெப்பநிலையை குறிப்பிட்ட பயன்படும் இரு அலகுகளின் பெயர்கள் என்ன? செல்சியஸ், இன்னொன்று ஃபாரன்ஹீட். வெப்பநிலையை குறிப்பிட பயன்படும் இரு அலகுகளின் பெயர்கள் என்ன அப்படின்னா செல்சியஸ், ஃபாரன்ஹீட். அடுத்து, வெப்பநிலைமானியில் அளவிடப்படும் ஒவ்வொரு பாகத்தையும் எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா டிகிரி என்று அழைக்கிறோம். வெப்பநிலைமானியில் அளவிடப்படும் ஒவ்வொரு பாகத்தையும் எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா டிகிரி என்று அழைக்கிறோம். அடுத்து, வெப்பநிலைமானியின் மேல் திட்ட அளவீடு டேஷ் எனப்படும். வெப்பநிலைமானியின் மேல் திட்ட அளவீடு தூய நீரின் கொதிநிலை எனப்படும். வெப்பநிலைமானியின் மேல் திட்ட அளவீடு தூய நீரின் கொதிநிலை எனப்படும். அடுத்து, ஆய்வக வெப்பநிலைமானிகளில் அளவீடுகள் எதிலிருந்து எதுவரை குறிப்பிடப்பட்டிருக்கும்? ஆய்வக வெப்பநிலைமானிகளில் அளவிடப்படும் அளவீடுகள் எதிலிருந்து எதுவரை குறிப்பிடப்பட்டிருக்கும்னா 10 டிகிரி செல்சியஸ் முதல் 100 டிகிரி செல்சியஸ் வரை குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்து, வெப்பநிலைமானியின் பண்பு என்ன அப்படின்னா திரவங்கள் சூடாக்கும் போது குளிர்விக்கும் போதும் சுருங்கும். இந்த பண்பே வெப்பநிலைமானி எனப்படும். வெப்பநிலைமானியின் பண்பு என்ன அப்படின்னா திரவங்கள் சூடாக்கும் போதும் குளிர்விக்கும் போதும் சுருங்கும். இந்த பண்பு வெப்பநிலைமானியின் பண்பு ஆகும். அடுத்து, பிம்பம் எவ்வாறு உருவாகிறது அப்படின்னா பொருளில் இருந்து ஒளி எதிரொலிப்பதால் பிம்பம் உருவாகும். பிம்பம் எவ்வாறு உருவாகிறதுனா பொருளில் இருந்து ஒளி எதிரொலிப்பதால் பிம்பம் உருவாகும். அடுத்து, மாயபிம்பம் எவ்வாறு இருக்கும்னா நேராக இருக்கும். மாயபிம்பம் எப்போதும் எவ்வாறு இருக்கும்னா நேராக இருக்கும். அடுத்து, சமதள ஆடியில் பிம்பம் எவ்வாறு இருக்கும்னா நேராக இருக்கும். சமதள ஆடியில் பிம்பம் நேராக இருக்கும். அடுத்து, குவி ஆடிகளும் குழி ஆடிகளும் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா வளைந்த ஆடிகள் என அழைக்கப்படுகிறது. குவி ஆடிகளும் குழி ஆடிகளும் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா வளைந்த ஆடிகள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து, குவி ஆடி ஒளியை எதிரொலித்து டேஷில் செல்ல வைக்கும். குவி ஆடி ஒளியை எதிரொலித்து விரிந்து செல்ல வைக்கும். அடுத்து, தாளின் மீது அல்லது திரையின் மீது விழும் பிம்பத்தின் பெயர் என்ன? மெய்பிம்பம். தாளின் மீது அல்லது திரையின் மீது விழும் பிம்பத்தின் பெயர் மெய்பிம்பம். அடுத்து, குவி ஆடி எப்போதும் பொருளை விட சிறிய மாய பிம்பத்தை உருவாக்கும். குவி ஆடி எப்போதும் பொருளை விட சிறிய மாய பிம்பத்தை உருவாக்கும். வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நாளைக்கு நம்ம இதே வெப்பவியலும் ஒளியியலும் பாடத்துலேருந்து நம்ம வினாவிலேருந்து பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். குரூப் 4 எழுத போகிற எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம வெப்பவியலும் ஒளியியலும் பாடத்தை வினாவிடை பார்க்கலாம். நன்றி.